முதல் நிலை. இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். நானே உண்மையும் உயிரும் வழியும் ஒளியும். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன் நான் இருக்க, இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகின்றது. அதுவும் அநியாய தீர்ப்பு. இங்கு குழுமியிருப்போரே, ஒவ்வொரு முறையும் உங்கள் அயலாரையும் அறியாதோரையும் அப்பாவிகளையும் குற்றம் சாட்டும் போதும், குறை கூறி தூற்றும் போதும், பழி சுமத்தி பரிகசிக்கும் போதும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள், காரி உமிழ்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, நீ நல்லவர் என்றும் குற்றமற்றவர் என்றும் தெரிந்தும் பழிவாங்கும் உணர்வோடும் பகைமை மனதோடும் செயல்பட்ட நெஞ்சங்களைப் போன்று நானும் செயல்படுகின்றேன். நானும் குறை உள்ளவன் என்பதை மறந்தும் மறைத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். பிறரில் நல்லதை காணும் நல்ல உள்ளம் எனக்கு தாரும். என் பழி சொற்களால் அவமானத்திற்கு ஆளான அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைய கடவன. ஆமென்.